அந்த தெளிவுலாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து பெரும்பாலும் உயிர் சேதம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பங்கர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் ஈரானில் அந்தமாரி பங்கர்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தமாரி கட்டமைப்பெல்லாம் அவங்க இன்னும் தயார் பண்ணல. ஓரளவு வசதி படைத்தவங்க செஞ்சுருக்கலாம். பெரும்பாலும் வந்து ஈரான் சைடும் வந்து பார்த்திங்கன்னா S-400 S-300 இந்த ரஷ்யாட்ட வந்து வாங்கினது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்துட்டு முக்கியமான எந்தெந்த இடத்தெல்லாம் குறிப்பிட்டு தாக்குவாங்க, இந்த முக்கியமாக வந்து ஏர்போர்ட் ரன்வேஸு, அப்புறம் வந்து பாலங்கள், அப்புறம் வந்து ஃபியூல் சேமிச்சிருக்க இடம், அப்புறம் அந்த குடோன், அந்தமாரி ஆயுதம் சேமித்து வச்சுருக்க குடோன், அந்தமாரி அந்த பாதுகாப்பான இடத்த மட்டும் கவர் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த ஏவுகணை எதிர்ப்பு தடுப்பு ஏவுகணைகள் அது இருக்கு இல்லைங்களா, S-300 அது கொண்டு போய் எல்லாமே வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான் வீரர்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ஈரானோட எல்லைக்கு, ஏன்னா இங்கேருந்து வந்து லான்ச் பண்ணால் கொஞ்சம் தூரம் அதிகமாக டைம் எடுக்கும், அது இல்லாமல் போய் சேரும்.